இங்கே கார்த்திகை உலகத்துல முருகன் வளர்ந்துட்டு இருக்கிறதையும் பார்வதி முருகனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சில விஷயங்கள் கடந்துருது. இப்போ திரும்ப கார்த்திகை உலகத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க கார்த்திகை பெண்கள் கார்த்திகை அப்படின்னு கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா கார்த்திகை நீ கூட தான் விளையாண்டுட்டு இருந்தா எங்க போனா தெரியல காணோம் அப்படின்னது என்னது காணலையா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ முருகனை காமிக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பையனா இருக்காரு. அவங்க பேசுறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் கார்த்திகேயன்னு ஒரு பக்கம் அவரை தேடிட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, கார்த்திகேயன் நான் கேட்டதுக்காக மயில் தொகை எடுக்கிறதுக்காக போயிருப்பான் போல இருக்கு. நான் ஒரு முட்டாள் பாவி, நான் எனக்கு மயில் இருக்க பிடிக்கும்னு நான் சொல்லிருக்க கூடாது அவன்கிட்ட அப்படின்னு அந்த அம்மா அழுக. கார்த்திகேயன் சொல்றாரு, நான் மயில் தொகை எடுத்துட்டு வருவேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஒரு மயில் தொகை கொண்டு வர மாட்டேனா? அது நிச்சயம் நான் கொண்டு வருவேன், அதுக்காக கார்த்திகை உலகத்தை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. சோ கார்த்திகை பெண் பயந்த மாதிரியே முருகன் கார்த்திகை உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. மயில் அகவர சத்தம் கேட்கவும் முருகன் அந்த திசை நோக்கி பார்க்க அங்க மயில் ஒண்ணு போயிட்டு இருக்குது. முருகன் அதை பார்த்துட்டு மயில் தொகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை நோக்கி ஓடுறாரு. அடுத்த காட்சியில கார்த்திகை பெண்கள் காமிக்க அவங்க சொல்றாங்க, உனக்கு எதாவது ஆச்சுன்னா பார்வதிக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் தேடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே போய் தேட போறாங்க. இப்போ முருகன் தேடி போன இடத்துல அந்த பாதையிலே மயில் தொகை கிடைக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துக்கிறாரு. இப்பதான் முருகனை முழுமையா காமிக்கிறாங்க. அவர் சந்தோஷமா கையில வச்சுட்டு கடைசி அது கிடைச்சிருச்சுப்பா, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அவரும் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ண அங்க ஒரு குரல் கேக்குது. ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா உங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி நீ திரும்ப அங்க போக முடியாது இல்லையா அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா மயில் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த மயில் சூரபத்மனா மாற அவனோட அடியாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில தாரகாசுரனை காமிக்க அவன் ரொம்ப பலமா சிரிச்சிட்டு இருக்கான். உடனே சும்மன் கேக்குறான், ஏதோ சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும் அதுக்கு தாரகாசன் சொல்றான், காரணம் இருக்கு, ஏன்னா என்னோட காலனை அவனோட கால் பிடிச்சிட்டான், இப்போ அவனை தாக்கவும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. அடுத்த காட்சியில எங்க கைலாயத்தை காமிக்கிறாங்க. நாராயணன் சொல்றாரு, தாரகாசுரன் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தான், அவனுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனா கார்த்திகேயனுக்கு எல்லா சக்திகளும் இருக்கு, ஆனா அவனோட திறமையோ இல்ல அசுரர்கள் அவனை ஏன் தாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அவனுக்கு தெரியுமா, இல்ல அந்த அசுரர்களை எதிர்த்து கார்த்திகேயன் போராட்டத்துக்கு தயாரா இருக்கானா அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லவும் தேவேந்திரன் சொல்றான், எங்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு நாராயணன், நீங்க தேவேந்திரன், உங்ககிட்ட வஜ்ராயுதமும் இருக்கு, அதே மாதிரி அக்னி தேவன் உங்களுக்கு எதையும் சாம்பலாக்குற சக்தியும் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இப்ப போங்க, தாரகாசுரன் கிட்ட இருந்து கார்த்திகேயனை காப்பாத்துங்க, பின்னாடி தாரகாசுரன் கிட்ட இருந்து கார்த்திகேயன் உங்களை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இதை கவனிச்சு சிவன் சொல்றாரு, உங்களோட சங்கடம் எனக்கு புரியுது நாராயணா அப்படின்னு சொல்லவும் நாராயணன் கேட்கிறேன், நம்ம அமைதியா இருக்கணுமா அப்படின்னு நாராயணன் கேட்கிறாரு. அதுக்கு சிவன் சொல்றாரு, பார்வதி தன்னுடைய நிலையை உணர்றதுக்காக நம்ம இதே மாதிரி ஒரு டைம் அமைதியா இருந்தோம் இல்லையா முன்னாடி, இது போலதான் கார்த்திகேயனும், இது அவனோட பயணம், அதுக்கான பலனும் அவனுக்கு தான் கிடைக்க போகுது, அதனால அவன் தான் முழுமையா செயல்படணும் அப்படின்றாரு சிவன். உடனே நாராயணன் கேட்கிறாரு, கார்த்திகேயன் சின்ன பையன், அவனுக்கு இன்னும் முழுமையா பயிற்சி கூட இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே என்னோட புதல்வனுக்கு எதுவும் ஆயிடாது அப்படிங்கிற குரல் கேட்க திரும்பி பார்த்தா பார்வதி நின்னுட்டு இருக்காங்க. நேரா சிவன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வைராக்கியம் உள்ளவர் தான், ஆனா கார்த்திகேயனுக்கு நான் அம்மா, அவனோட பிறவி பயன் முழுமை அடையணும் அப்படிங்கறதுக்காக அவனை விட்டு விலகி இருக்க கூட நான் துணிஞ்சுதான் இருந்தேன், ஆனா அதுக்காக அவனுக்கு ஒரு துன்பம் வரும் அப்படின்னா அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.